வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. கைத்தட்டி வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. கையை தட்டி கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் சுய புத்தியின் மேலே சாயாதபடிக்கு அவரே நம்பியிரு. அவர் காரியங்களை வாய்க்கச் செய்வார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடோ. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடோ. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பி. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. பாடுங்க நல்ல கையை தட்டி, சின்ன பிள்ளைங்க எல்லாரும். கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வழியை, உங்க வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க தம்பி. அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலமாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, தரிசனம் குறித்த காலத்திலே நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். பாடுங்க. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பி. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, எஸ் எஸ் எஸ், வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தர்
கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வழியை Yes Lord. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். குறித்த காலத்திலே நிறைவேறும் தரிசனங்கள் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். பாடுங்க. எஸ் லோர்ட். ஆமென். துணை நின்று கர்த்தரோ தட்டி செல்வார், ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ துரிதமாய். ஒரு முறை கூட பாடுங்க. துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார். ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கோபத்தை விட்டு விடு, சினம் நீ கொள்ளாதே. கோபத்தை விட்டு விடு, சினம் நீ கொள்ளாதே. பொறாமை எரிச்சல் ஒருபோதும் வேண்டாம், அது தீமையை வழி நடத்தும். பொறாமை எரிச்சல் ஒருபோதும் வேண்டாம், தீமையை வழி நடத்தும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார். காத்திரு பொறுத்திரு வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வழியை ஆமப்பா. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். எல்லாருமாக சேர்ந்து பாடுங்க. காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. வழியை ஆமப்பா, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடும்போது என்
உதடு கெம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. கைத்தட்டி பாடும்போது என் உதடு மீட்டு கொண்ட என் ஆன்மா. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. துதியா என் நாவு நிறைந்து இருக்கின்றது. துதியா நிறைந்து இருக்கின்றது. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து ஒரு கெம்பீரத்தோடு பாடுங்க. கொண்டு என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. நம்முடைய கண்மலை, நம்முடைய கோட்டை அவர்தான். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடுங்க. வாயை திறந்து உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதி. எஸ் லோ. நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நாளும் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. ஒரு முறை கூட கெம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை பராமரித்திருக்கிறார். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். கருவறையில் இருக்கும் போது கர்த்தரின் பராமரித்தி. பாடுங்க. கருவறையில் இருக்கும் போது கர்த்தரின் பராமரித்தி. குறைவின்றி குழந்தையாக வெளி கொண்டு வந்தி. ஆமாப்பா. வெளியே கொண்டு வந்தி. நாள்தோறும் உம்மை துதிப்பே. பாடுங்க. ஒரு நம்பிக்கையோடு பாடுங்க. எஸ் லோர்ட். நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. மீட்டு
கொண்ட என் ஆத்மா ஓஹோ அல்லேலூயா பாடும்போது எஸ் லார்ட் ஆமென் அக்களித்து மகிழோ. முதிர் வயதானாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், தள்ளாட விட மாட்டார். பலன் குன்றும் போது கைவிட மாட்டார். வயதானவங்க எல்லாம் விசுவாசத்தோடு பாடுங்க. முதிர் வயது ஆனாலோ தள்ளிவிட ஆமென் ஆனாலும் விடாதவரே பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே. எல்லாருமாக வாய்களை திறந்து நாள்தோறும் உம்மை துதிப்பே பாடும்போது என் உதடு கம்பீரித்து ஆமென் ஓ ரிஹா பாஷேகே துராபா ஆமென் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ மீட்டு கொண்ட என் அக்களித்து அகமகிழோ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஓ ரா பா ரபா லகதர ரீமா நகத ரிகதரபு ரிகபா ஷேகே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடும்போது உதடுகள் பாட வேண்டும், இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவருக்கு இயற்கையின் சட்டங்கள் எல்லாம் ஒற்று போகணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு தான் மனிதனுக்குண்டான கோட்பாடுகள் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. மனிதனால் தண்ணீரின் மேல் நடக்க முடியாது, ஆண்டவரால் தண்ணீரின் மேல் நடக்க முடியும். ஹல்லேலூயா. மனிதனுக்கு கிரேப் ஜூஸ் போடணும்னா கிரேப்ஸ் தேவை, ஆண்டவருக்கு கிரேப்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மனிதன் இல்லை, அதுதான் விஷயம். ஹல்லேலூயா. தேவன் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவரால் செய்யக்கூடாததும் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் மேலே உண்டான விசுவாசம் வளர 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 தான் நம்முடைய ஜெபம் மாறும், நம்முடைய வாழ்க்கை நோக்கம் மாறும். அவர் மேல் உண்டான ஒரு விசுவாசத்தில் வளர தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இயற்கையாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கிரேப்ஸ் இல்லாமல் கிரேப் ஜூஸ் போட முடியுமா? சொல்லுங்கள், வாய் திறந்து முடியுமா? முடியாது. ஆனால் அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 18:27 மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். ஏனென்றால் அவர் மனிதனுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டவர் அல்ல. 5 அப்போ 2 மீன் அங்கே இருக்கிறதோ 5000 புருஷர்களும் மனைவி பிள்ளைகள் 20,000 பேர் இருக்கிறாங்க. கையில் இருக்கிறது 5 அப்போ 2 மீன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைகளுடைய தேவைகள், மே மாதத்தில் அடுத்த வருஷம் ஃபீஸ், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே இங்கே அலையாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, முழங்கால் போட்டு ஆண்டவரே 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் அல்லவா நீர், என் வாழ்க்கையின் சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடியை நம்ம பாடுவோமா?
எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை வரும்போது யாரை தேடுறோம்? எங்கே ஓடுறோம்? இந்த மார்வாடியை ஓடலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இவரை தேடி போகலாமா? யாரையும் தேடி போட வேண்டாம். அவர் தான் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகம் அந்த ஒரே ஒரு அடியை பாடலாமா? நல்ல கை தட்டி எப்போதும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. என் புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் ஆமப்பா உறபஹபஷகதுதோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு விசுவாசம் என்கிற வரம் கிரியை செய்வதாகப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய விசுவாசம் என்கிற வரத்தை போடுங்க. ஒரு முறை கூட பாடும்போது ஆமே எஸ்லோ மீட்டுக்கொண்டே அக்களித்து அகமகிலோ. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டுக்கொண்ட அக்களித்து அகமகிழோ. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பாய்வதாக பாய்வதாக பாய்வதாக. இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஓ நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன்பா, முறுமுறுக்க மாட்டேன்பா. பாடும்போது என் உதடு மகிழோ. மீட்டுக்கொண்டே அக்களித்து அகமகிழோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஒரு முறை கூட நீர் என்னோடு இருக்கும்போது என்ன வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கையை தட்டி நான் தோற்று போவதில்லையே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாருமா நீர் என்னோடு இருக்கும்போது என்ன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes Lord. நல்ல கரங்களை தட்டி மலைகளை தாண்டுகிற கிருபை. இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டுவேன்? கர்த்தருடைய கிருபையினால தாண்டுவேன், அவருடைய பலத்தினாலே தாண்டுவேன்.
மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை. ஓ மலை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எல்லாம் பாடுங்க. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்து வெற்றிகளை கொடுப்பீராகப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது. ஆமே. நல்ல கரங்களை தட்டி அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கே தருவார். கர்த்தருடைய மகிமை மகிமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும். சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளோ என் துதி. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். மறுபடியும் மறுபடியும் அபிஷேகம் எனக்குள்ளே. ஒரு முறை கூட அபிஷேகம் எனக்குள்ளே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, ribagadarabaşak, rigadarabo. போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஒவ்வொரு மேலும் உம்முடைய வெற்றியின் அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நீர் என்னோடு இருக்கும்போது. நல்ல கண்களை மூடி கையை தட்டி ஆண்டவரிடத்துல பாடுங்க. என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவருடைய கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். பாடுங்க எல்லாரும், வாயை திறந்து சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்கு என்று வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே? மரணம் உன் கூரெங்கே, பாதாள ஜெயமெங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஆமென். ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அறிக்கை பண்ணுங்க. ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது அவர் வெற்றி சிறந்தவர். கல்வாரி சிலுவையில மரணத்தையும் சாபத்தையும் வெற்றி சிறந்தவர். இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. ஆமாப்பா, இல்லையே
தோற்று. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. அறிக்கை பண்ணுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி, விடுதலை விடுதலை விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, சிந்தையில விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு கிறிஸ்தவ பெயர் இருந்தால் பத்தாது. ஒருவன் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது. ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை வெற்றி சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் மனதுருக்கம் உள்ளவர். ஒரு முறை கூட பாடலாமா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம். ஓ மனதுருகி, எஸ் லோர்ட், அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. உம்மால் கூடோ எல்லாம் கூடோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. பாடுங்க பாடுங்க. உம்மால் கூடோ எல்லாம் கூடோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எப்பத்தா திறக்கப்படுவாய் என்று சொன்னீங்களே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் சோத்திரம் ஏசையா. ஒரு முறை கூட. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. இந்த காலை வேளையில எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் வாசிங்கம்மா, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. உற்சாகமா இல்லையா உங்களுக்கு? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கூடி வருதலை பார்க்கிறார், நம்முடைய தொழுதுகையை பார்க்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாளில் கூட இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களில் அநேகர் கத்தாவே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு கடந்து சென்றிருந்தாலும் அப்பா, ஒவ்வொரு மேலும் உடைய கரம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்திரமாய் கத்தாவை வீடு திரும்பும்போது கத்தா உடைய கரம் அவர்கள் மேல் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே ராஜா, இங்கே வந்திருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த முதல் ஆராதனை ஆசீர்வித்து கொடுக்கிற தேவன், இரண்டாம் ஆராதனையும் ஆண்டவரே நீர் அபரிதமாய் கத்தாவை ஆசீர்வித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒரு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஒரு சமாதானத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, மரணத்தை சந்தித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவன் தாமே ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆறுதலை நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, ஜாமக்காரரை போல நாங்கள் இருந்தப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலும் ஏறெடுக்கிற ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை சீக்கிரத்தில் நாங்கள் காணத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தா, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வாகனம் ஓட்டுகிறவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. வேலைக்கு போகிறவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே கத்தாவே எசப்பா, விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற வார்த்தை நிமித்தமாய் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கத்தாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அப்பா. நீங்கள் ஏற்று வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற அருமையான தாசருக்காக செபிக்கிறோம். அங்களோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. வேண்டிய நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உஷாஸோட தாயாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் கத்தாவே அப்பா, கடந்த வாரத்தில் ஆண்டவரே 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வரும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சபையில் எழுதின பிள்ளைகள் அனைவரும் கத்தா நல்ல தேர்ச்சி பெற தேவன் கிருபை செய்தீரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல கத்தாவே மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணத்தக்க ஆண்டவரே தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 37ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஆமேன். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் ஐசக் ஜான் அங்கிள், அவங்களை குறித்து சொல்ல போகுமானால், நான் சிறு வயதிலிருந்தே அங்கிள் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. எங்களுக்கு தெரிந்த அங்கிள், பழகிய அங்கிள், எங்களோட குடும்பத்தோடு இணைந்து விசேஷமாய் அவங்க கண் பார்வையற்றோர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே நன்கு அறிந்த அங்கிள். விசேஷமாக அவங்க வருஷந்தோறும் மீட்டிங் நடத்துவாங்க. குறைந்தது 700-800 பேருக்கு மேலே கண் பார்வை இல்லாதவர்களை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து கிஃப்ட்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அது எங்கள் குடும்பத்தில் விசேஷமாக ராமாபுரத்தில் என்னுடைய தகப்பனார் தாயார் அந்த ஊழியத்தை மிகவும் நேசித்து அநேக வருடங்கள் அந்த கிரவுண்டில் வச்சு கன்வென்ஷன் நடத்தும்படியாய், மீட்டிங் நடத்தும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாலுமே நாங்கள் சின்ன வயசில் நாங்கள்லாம் வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முந்தின நாள் உண்மையாலுமே இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் அந்த மீட்டிங்ஸ்க்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கிரவுண்டெல்லாம் பெருக்கிறது, சேர்ஸ் போடுறது. எங்கள் அம்மா அவ்வளோ கடின உழைப்பு. அப்போல்லாம் நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பலாம் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. அதை இப்போ நினைக்கும்போது, நான் இப்போ ஊழியத்தில் செய்யும்போது தான் அதிகமாக என்னுடைய தாயாரை நினைப்பேன். அவங்க அவ்வளோ கடின உழைப்பாக இருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய பேக்கப்பே எங்கள் அம்மா தான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபுல்லாக சேர்ஸ் போடுறது, பெருக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் தாயார் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் இணைந்து அந்த மீட்டிங்க்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே அவங்கள கைப்பிடிச்சி தான் ஒரு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போனால் கூட அங்கிள் அங்கே ஆயத்தம் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே 2 கண்களும் தெரியாது. ஸோ சர்ச்லேருந்து வாலண்டியர்ஸ்லாம் அப்பா அரேஞ்ச் பண்ணுவாங்க, அம்மா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கள கைப்பிடிச்சிட்டு தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகணும். திருப்பி அதே இருக்கையில் கொண்டு உட்கார வைக்கணும். திருப்பி சாப்பாடு நேரம் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். கண் இருக்கிறவங்களே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே அதுவே ஒரு வழி ஆகிடும். ஆனால் கண் பார்வை இல்லாத அருமையான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நடுத்தர வயதினர் எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் செய்வதற்கு அந்த நாட்களில் உண்மையாலுமே என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் தேவன் கிருபை செய்தார். சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்துட்டு இருந்ததுனால, பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப அங்கிளோட ஊழியத்தை சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப ஆசை. என்னுடைய பெற்றோர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அதை நான் பார்த்து கொண்டே வளர்ந்ததுனால உண்மையாக ஆண்டோடைய கிருபையினால் இம்மட்டும் அவங்களுடைய ஊழியத்தை தாங்குவதற்கும் தேவன் எங்களுக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய சபை பிள்ளைகள் அனைவருமாய் அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கணும். இன்னும் அதிகமாய் அங்கிள் செய்கிற ஊழியம். அங்கிள் பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் அவங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டது. ஆனால் அதுவும் ஒரு சாட்சி தான். அங்கிளுக்கு நேரம் இருந்தால் அந்த சாட்சியை சுருக்கமாக சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கிள் அந்த ஊழியத்தை விடாதபடிக்கு இந்த நாளில் கூட வருஷந்தோறும் நம்ம வீட்டுக்கு கேரல்ஸ் வந்துடுவாங்க. அந்த பார்வையற்ற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருமே கிராஜுவேட்ஸ் தான். இப்போ அங்கே அங்கிள் கூட்டிகிட்டு வரவங்க, அங்கிளும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அதில் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல
பாட்டு பாடி நல்ல கைத்தட்டி அவங்க எடுத்துகிட்டு வர அந்த கொட்டு டேம்பரின் எல்லாம் வச்சு வாசித்து உண்மையாக அதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் சிறு வயதிலிருந்தே அங்கிளை நல்லா தெரியும். அவங்க குடும்பத்தை அதிகமாய் நேசித்து அவர்களும் அதிக அன்புள்ள அங்கிள். அதுதான் எனக்கு ஐசக் ஜான் அங்கிள்னாலே அன்புள்ள அங்கிள். நான் அவங்களுக்கு வச்ச பேரே அதுதான். எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தாலும் அது இன்னும் வரைக்கும் விசாரிக்கிற அங்கிள் தான் ஐசக் ஜான் அங்கிள். அப்படிப்பட்ட அங்கிளை ஆண்டவர் இந்த நாளில் செய்தி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவங்களுடைய வைஃப் ஆண்டிக்காக, அவங்களுடைய 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் திருமணம் ஆயிருக்காங்க, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து செபிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க செய்கிற அந்த கண் பார்வையற்றோர் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செபியுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பெற்றோர்களாகிய நம்ம எதை செய்கிறோமோ பிள்ளைகள் அதை என்ன பண்ணுறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டு அதையே செய்வாங்க. உண்மையாக நான் இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அப்பா அம்மா எந்த காரியத்தை ஊழியத்தை அதிகமாய் நேசித்து அதிகமாய் தாங்கி அதிகமாய் செய்தார்களோ, அவ்வளோ காரியங்களை செய்தார்களோ, அதை பார்த்து வளர்ந்ததுனால தான் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் இருதயத்தில் அது ஒரு வாஞ்சியாய் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் கரங்களை தட்டி அருமையான ஐசக் ஜான் அங்கிளை வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டுவோம்மா. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அடியேனு கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அருமையான மகள் அடியனை குறித்து சொல்லிட்டாங்க எல்லா சாட்சிகளையும். நாங்கள் கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறோம். அப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சபையில் செய்தி கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடத்துவதை குறித்து பேசும்போது அவங்க சபையில் இடம் கொடுப்பாங்க. ராமாபுரம் சபையில் கிட்டத்தட்ட 7 முறை அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். காவல்துறையிலையும் பெர்மிஷன் வாங்கி அந்த இடத்துல நடத்தியிருக்கிறோம். 7 முறை நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 26 ஆண்டு இந்த பார்வைச்சொருளுக்கான வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அந்த 26 ஆண்டுகளிலும் 25 முறை ஐயா சூர்யாசிங் ஐயா அவர்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அருமையான பிள்ளைகளும் இந்த ஊழியத்தை நேசிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ராமாபுரம் மக்களும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க. நீங்களும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் எப்போல்லாம் வருவேனோ பிள்ளைங்க அதற்கான காணிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கொடுக்குற காணிக்கை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டில் பார்வையற்றவர்களுக்கான கூட்டத்தை நடத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு குறையாமல் வருவாங்க. அதுக்கு மேலே கூப்பிட மாட்டோம். ஏன்னா அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, அவர்களுக்கு பஸ் ஃபேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகினாலே 100 பேருக்குள்ளாக வருவார்கள். ஒரு முறை கூட அவங்க சபை சார்பாக அதற்கு அந்த ஒரு நாள் உணவு கொடுத்திருக்கிறாங்க, ஞாபகம் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட இடத்துல சிந்த வைக்கிறவன் பாக்கியவான். இக்கட்டு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. ஆகவே அருமையான பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் மேலாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, சபை கூடும் போது கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பார்வையற்றோர் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்டது. அடியனுடைய மகனுக்கும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் திருமணம் நடைபெற்றது. அவன் ECI சபையில் போதகராக இருக்கிறார், ஜோலார்பேட்டை. அதனால் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள், இந்த ஊழியத்தை நேசிப்பதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ஆண்டவருடைய பரத்தில் இருந்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது. கர்த்தருக்கென்று கொடுப்பதில் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சாட்சியும் கொடுப்பேன், செய்தியும் கொடுப்பேன். கொஞ்சம் அதிக நேரம்தான் ஆகும். சரி, இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளும்படியாக வேத வசனம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்கள் பார்க்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீர். உம்மை தேடும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய விசேஷித்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சூழ இறங்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தகப்பன்மார்களோடு உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தாய்மார்களோடு உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். குறிப்பாக வயதான முதியோர்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. வியாதி உள்ள, நோய் உள்ள, பலவீனம் உள்ள, சுகவீனம் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான பாஸ்டருக்காக, சகோதரிக்காக, அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வயதான பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின் மூலமாய் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தார். இந்த மாதத்துக்குரிய எல்லா நன்மைகளும் எங்களுக்கு தார். பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு ஜெயந்தார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துறோம் சுவாமி, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். வாய் கொண்டு வந்தவங்கெல்லாம் வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். அதிகாலையில் எழும்பினால 4 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பீங்க, எழும்பியிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கண் மயக்கம் என்ன செய்யும்? இருக்கும். அதனால் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணுமா? உற்சாகத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார்.
என்னுடைய செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு தருவார், கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்துவை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு காரியம், உன் செய்கைகளுக்கு தக்க பலன் என்று சொல்லி பார்க்கும். இந்த ரூத்துவை பார்க்கும்போது மோவாப் தேசத்தில் உள்ள ஒரு மகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகோமி என்கிற மகள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கு திருமணமாகி அங்கு பிள்ளைகளை பெற்று என்ன செய்தவர்கள், வாழ்ந்தவர்கள். நகோமிக்கு கணவன் இல்லை, மரித்து போனார். 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கும் கணவன்மார்கள் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த 2 பிள்ளைகள் மருமக்களையும் பார்த்து மாமியாராகிய நகோமி சொல்லுகிறாங்க, என் பிள்ளைகளே, என் மக்களே, நீங்கள் உங்களுக்கு கணவன் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுடைய வீடுகளுக்கு என்ன செய்யுங்கள், போங்கன்றாங்க. எந்த மாமியாரால் சொல்லுவாங்களா? சொல்லுங்களா? ஆமாம் இல்லைன்னா இல்லை, எதையாவது ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மருமகள் மாமியார் சொன்ன உடனே என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த ரூத்து என்ன சொல்கிறாங்க, நான் உம்மோடு தான் இருப்பேன், நீர் எங்கே செல்கிறீரோ அங்கே செல்லுவேன், நீர் எங்கே இருப்பீரோ அங்கே இருப்பேன், நீர் எங்கே மறிப்பேன். நீர் மாமியாரை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்போ அந்த மருமகள் மாமியாரோடு கூட இசைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே இந்த போவாஸ் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. நற்கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகினால்தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த நற்கிரியை யாரிடத்தில் இருந்தது பார்க்கும்போது நகோமியினிடத்திலும் இருந்தது, ரூத்துவினிடத்தில் என்ன செய்தது, இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் எங்கே போகும்போது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு வேளை. அல்லேலூயா. அப்பன்னா போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ கைவிடப்பட்ட இந்த ரூத்துவும் நகோமியும் மோவாப் தேசத்தில் இருந்து அவர்கள் தன்னுடைய சொந்த தேசமாகிய பெத்லெகேமுக்கு வந்திருக்கிறார்கள். பெத்லெகேமில் இருந்து தான் மோவாப் தேசத்திற்கு பிழைக்க போனவர்கள். ஆனால் அங்கு பிழைக்க போனவர்கள் அங்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி வெறுமையாகவே எங்கே வந்தார்கள், பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. உடுத்த துணியோடு திரும்ப வந்தாங்கன்னு சொல்லுவோமே, அதே மாதிரி. ஆனால் நம்ம இங்கே சம்பவத்துக்குள்ளே வருவோம். இன்றைக்கி ஊர் விட்டு ஊர் போகிறவங்க நல்லா சம்பாதிச்சு, நல்லா உழைச்சி, பிரயாசப்பட்டு மிச்சம் மீதி எடுத்து நல்ல இடம் வாங்கி நல்ல வீடு கட்டி மாட மாளிகைகளோடு என்ன செய்கிறாங்க சொல்லுங்களா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தவங்க, ஊர் விட்டு ஊர் வந்தவங்க. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நகோமி அங்கு போய் அவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை.
அவர்கள் வெறுமையோடு வந்திருக்கிறார்கள் பெத்லகேமுக்கு. கதிரி சோதரம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா மார்வாடி, எங்கே பார்த்தாலும் மார்வாடி. எங்கே உள்ளவங்க, ராஜஸ்தானில் உள்ளவங்க பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்தவங்க உழைச்சி, சின்ன வேலை செஞ்சால் கூட உழைச்சி சம்பாதிச்சு இடங்களை வாங்கி வீடுகளை கட்டி காலேஜு ஸ்கூலு இப்படி பல தொழில் கம்பெனி பல விதத்தில் எப்படி இருக்கிறாங்க, செல்வ சீமான்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு நிறைய பேர் எங்கேருந்து வந்தவங்க தான். சத்தமாக சொல்லுங்க, ஊர் விட்டு வந்தவங்க தான். அல்லேலூயா. ஆனால் நம்மளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறாரா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களா. கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு முற்றிலுமாக 100% ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை சதவீதம் நன்றி சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்க. நமக்கு ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட கர்த்தர் நமக்கு ஒரு குடியிருப்பை தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்களை நடக்க கர்த்தர் எந்திரிச்சிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். நான் ஒரு முறை வடபழனியிலே ஒரு சத்தியவாசல் சபைன்னு ஒரு சபை இருக்கிறது. அங்கு செய்தி கொடுத்துட்டு சர்ச்சில் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்துருந்தேன். அங்கு ஒரு வயதான பெரியவர் வந்து அங்கே வந்தார். சர்ச்சுக்கு வர மாட்டார், எப்போது வருவார், சாப்பாடு கொடுப்பாங்க, வருவார், சாப்பிடுவார், கும்பிடு போட்டு போயிடுவார். அப்போ அவர் போன உடனே அந்த பாஸ்டம்மா சொல்கிறாங்க, இந்த வடபழனியில் இவருக்கு இருந்த சொத்து 90 ஏக்கரா. எவ்வளவு? எந்த ஊரில்? வடபழனினா எங்கே? வடபழனினா எங்கே? அதை சொல்லுங்கம்மா. சென்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. 90 ஏக்கர் இடம் இருந்துதான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் என்ன செய்கிறாரு? படுத்திருக்கிறார். நம்மளை கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு விதமும் ஆசீர்வதித்திருக்கிறார். மோவாப் தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்பதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனாலும் இந்த நகோமி ஒன்றுமில்லாதபடி பெத்லகேமுக்கு வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கதிருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரூத்து வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை துரிதமாய் படிங்கள். லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமாக படிச்சிருங்க. லேவியராகமும் 19:9. அறுக்கும்போது தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் பழங்களை பொறுக்காமலும் எளியவனுக்கோ பரதேசிக்கோ விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வயலில் அறுப்பறுக்கும் போது சிந்தி கிடைக்கிற கதிர்களை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது, ஒற்றா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வயலெல்லாம் பார்த்தீங்களா, அறுப்பறுக்கும் போது அந்த கதிர்களை எடுத்த உடனே இந்த விளக்குமார் தொடப்பா வச்சு வயலில் ஒன்றொன்னா கொண்டு கிடக்கிற நெல்லை என்ன செய்வாங்க? பொறுக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்தா பார்த்தங்கன்னு, பார்க்கலன்னா பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் அப்போ சென்னையிலே இங்கேயே பிறந்தவங்க. அல்லேலூயா. அப்படி அந்த வயலில் கிடக்கிற நெல்லை பொறுக்கி எடுத்து அதை சரி பண்ணி சுத்தம் பண்ணி அதை குத்தி சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளை என்னச்சிருக்கிறாங்க? காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் அப்படி வயல்வெளியில் நெல்லுகளை பொறுக்கி கதிர்களை பொறுக்கி காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் தான்
இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் கலெக்டராக இருக்கிறாங்க, நம்முடைய தேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் தான், அந்த பெற்றோர்கள் கதிர்கள் பருக்கி காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கி தொழிலதிபர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மந்திரியினுடைய தாயார் கூட சிலர் நெல்லை பருக்கி காப்பாற்றப்பட்டவங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இதெல்லாம் கீழே கொட்டிக்கிறதுனா என்ன செய்யக்கூடாது, எடுக்காதீங்க. அது யாருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்றைக்கி நம்ம கல்யாண வீட்லேயோ ஃபங்க்ஷன்லேயோ சாப்பிட்டோன்னா பாதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இலை என்ன செய்வோம், மூடிடுவோம். மூடினா என்ன அர்த்தம், அது எங்கே போவோம், சத்தமாக சொல்லுங்களா, அது குப்பைக்கு தான் போகும். யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. இது இப்படி இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் எச்சிக்காய் எடுத்து என்ன செய்ய மாட்டான், காக்கா விரட்ட மாட்டான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இரக்க சுபாவம் உள்ள போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை உனக்கு கத்த தருவா. இங்கு பார்க்கும்போது அந்த சிந்தி கிடக்கிற கதி ஏழைகளும் பரதேசிகள் என்ன செய்யணும், பொறுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தில் பழங்கள் உதிர்ந்தால் கூட இந்த ஊர்களில் புளிய மரத்தில் புளியம்பழம் என்ன செய்யும், பழுத்து கீழே கிடக்கும், அதை பறிக்கிட்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஏழைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் ரூத்து கடந்து போயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ரூத்துடைய காரியத்தில் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை துரிதமாய் படிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். போதும், என் மகளே என்று சொல்லி யார் சொன்னது, நகோமினா யாரு, மாமியார். மாமியார் மருமகளை பார்த்து மகளேன்னு யாராவது சொல்லியிருக்கிறது கேட்டிருக்கோமா, இல்லவே இல்லை. இங்கே ஒரே ஒரு அம்மா தான் சொல்கிறாங்க இல்லைன்னு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உத்தரவு கேட்குறாங்க, வயல்வெளியில் போய் நீர் எங்கே போனாலும் அங்கே போவேன், நீர் எங்கே மறித்தாலும் அங்கே மறிப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னது போல இந்த நகோமியும் மருமகளும் பெத்லெஹேமுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே அவர்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, வீடு வாசல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ வயல்வெளியில் போய் கதிர்களை பொறுக்கிட்டு வந்தால் தான் என்ன கிடைக்கும், சாப்பாடு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ரூத்து போய் சம்பாதிச்சுட்டு வந்து தன்னுடைய மாமியாரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. அல்லேலூயா, உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ரூத் அம்மா நினைக்கிறாங்க. அதனால் அனுமதி கேட்டு வயல்வெளிக்கு கடந்து போகும்படி வாஞ்சிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்மையும் பார்த்து ஆண்டவற்றுக்கு நம்மையும் ஆண்டவர் உழைக்க தான் சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சீக்கிரமாக படிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவோ காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு வச்சாரு, அதை பண்படுத்துவதற்கு, அதை பாதுகாப்பதற்கு கர்த்தர் மனிதனை வைத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை கர்த்தர் எதுக்கு படித்தாரு, எதை படிச்சிருப்பாரு, இந்த உலகத்தை இந்த பூமியை நீங்கள் நான் என்ன செய்யணும், பண்படுத்தணும், சீர்படுத்தணும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்தார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நானும் வேலை செய்யணும், நீங்களும் நானும் வேலை செய்யணும், வேலை செய்து சாப்பிடணும்.
வேலை செய்யலைன்னா நீ என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. வேலை செய்யாமல் சாப்பிட்டா அவன் தொண்டையில் என்ன வைக்கணுமா? கத்தி. ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? கத்திரி சோத்திரம். அப்பா வேலைக்கு போவாங்க, அம்மா வேலைக்கு போவாங்க, பையன் வீட்டில் என்ன செய்வான்? கட்டிலில் ஆமாம் தூங்கிட்டு கிடந்துட்டு அப்புறம் எழும்பி சாப்பிடுவான். சில வீட்டில் சகோதரிகள் வேலைக்கு போவாங்க, சகோதரிமார் என்ன செய்ய மாட்டாங்க? வேலைக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிவியில் ஒரு சம்பவம் போட்டான். அந்த வீட்டில் உள்ள 3 பொம்பளை பிள்ளைகளும் படித்து நல்ல வேலையில் இருக்குது. எல்லாம் 2-2 லட்சம் ரூபா சம்பளத்தில் என்ன செய்யுது? வேலை செய்யுது. இந்த பையன் ஊதாரியாக தெரிவான். பையன் எப்படி தெரிவான்? சத்தமாக சொல்லுங்களா. ஆண்கள் மத்தியில் இருந்தும் சவுண்ட் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. ஊதாரியாக தெரிவான். அப்பா திட்டி இருக்கிறாங்க, அம்மா திட்டி இருக்கிறாங்க. இப்படி திட்டுற பார்த்துட்டு ஒரு நாள் காலையில் எழும்பி 5 மணிக்கு சகோதரிமார் படுத்திருக்கிற ரூமில் போய் 3 வரையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு பாத்ரூமில் போட்டான். தாயும் தோப்பனும் தனித்தனியாக படுத்திருக்கிறாங்க. அவங்களையும் கொண்டுட்டு என்ன பண்ணான்? கதவை சாத்தி வச்சுட்டு வெளியில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போலீஸுக்கு என்ன செய்கிறான்? ஃபோன் பண்ணுறான். எங்கள் வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? யாரோ கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறிங்க பண்ணுற வேலை எப்படி நிற்பார்? ஆகவே நீ உழைக்கலைன்னா, வேலைக்கு போகலைன்னா நீ என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். நாங்கள் படிக்கிறோமே, நாங்கள் வேலைக்கு போகலையே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நீ ஒழுங்காக படிக்கலைன்னா கூட என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. ஒழுங்காக படிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ இங்கே நான் சம்பவத்துக்கு வருவோம். இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் எதற்காக படைத்தார்? இந்த பூமியை பண்படுத்துவதற்கோ. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். இன்றைக்கி மனுஷனை என்ன செய்கிறான்? கொன்று குவிக்கிறான். காசா பகுதியில் பார்த்து, இஸ்ரேல் பகுதியில் பார்த்தீங்களா, ஸ்கூலில் என்ன உழுது? வெடிகுண்டு உழுது. இப்போ நம்ம சமூகத்தில் வருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆதாமையும் ஏவாளையும் பூமியை பண்படுத்துவதற்கு வைத்தது போல அவருடைய சந்ததிகளாகிய உன்னையும் என்னையும் பூமியை பண்படுத்துவதற்கு வைத்தது போல ஆண்டவர் இந்த ரூத்து சொல்லுகிறாள், நான் வயல் வெள்ள போய் என்ன செய்கிறேன்? கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரமாக படிங்க வாங்களா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவோ கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, ஒருத்த வேலை செய்ய மனது இல்லாமல் இருந்தா அவன் என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்களா. இனி சாப்பிடுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா கூட நீ என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. அம்மா அப்பா பேச்சுக்கு சொல் பேச்சு கேட்கலன்னா நீ என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பா சத்தமாக சொல்லுங்க. சாப்பிட வசனம் சொல்லுங்க, நான் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உழைக்கிறவன் கூலிக்கு பாத்திரவான். அல்லேலூயா. வேலை செய்கிறவன் கூலிக்கு எப்படிப்பட்டவன்? பாத்திரவான் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. ஆதி சங்கீதங்கள் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 128:1. சீக்கிரம் படிச்சிருக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும்
நன்மை உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய கையின் பிரயாசத்தை, அப்பா பிரயாசத்தை, அம்மா பிரயாசத்தை, அண்ணன் தம்பி பிரயாசத்தை சாப்பிடுவான்னு சொல்லி என்ன செய்யலை வசனம் வாய் சொல்லுங்களா? வாய் திறந்து சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை நமக்கு என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ரூத்துடைய சமூகத்துக்கு வருவோம். இங்கே வயல்வெளியில் இருக்கிறாங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக, கர்த்தர் உங்களோட எந்திரிச்சுவாராக இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அதுக்கு அடுத்த வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டால், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து வந்த பெண்மணி, நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். போது. இப்ப பாருங்க, வயல்வெளில நெல்லு அந்த கதிர்களை பறிக்க போனவர்களுக்கு குடிசையில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. மனுஷனுடைய கண்களிலும் பாதுகாப்பு ஒரு தயவு கிடைக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விரித்தடைந்தார். அல்லேலூயா. அப்போ யாருடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது? சத்தமாக சொல்லுங்களா. ஆனால் இங்கே இருக்கிற சவுண்டு தான் வருது, இந்த பக்கம் சவுண்டு வரல. கொஞ்சம் வீக்கா? பரவாயில்ல, வீக் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானே, அப்போ அந்த அறுக்கனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. போவாசுடைய கண்களிலும் இவளுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அல்லேலூயா. விசாரிக்கிறதை பார்க்கிறோம், யாருடைய பெண்மணி என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறுப்பறுக்கிறவருடைய அப்போ பார்க்கிறவர்களை பார்த்து, நீங்கள் சிந்தினதை என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்கன்னு சொல்லி போவாஸ் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது யார் பொறுக்கி கொள்ளட்டும்? இந்த ரூத் சகோதரி என்ன செய்யட்டும்? பொறுக்கி கொள்ளட்டும்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்ப அவருடைய செய்கை என்ன? 11ஆம் வசனம் படிங்க. ரூத்தின் பிரதியுத்தரமாக, புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, வம்சத்தை விட்டு, உறவினர்களை விட்டு மாமியாரோடு வந்ததற்கு, மாமியாரை காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்பு இருந்தபடினால போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. கனம் பண்ணணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணா மாமியாரையும் மாமனாரையும் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. கனம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி கனம் பண்ணாதான்
அவங்களுடைய ஜெபம் நமக்கு என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். நீங்கள் அவளை கனம் பண்ணாமல் அவங்கள இனதனமாக நடத்தினா நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆனால் அந்த ரூத்து கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினாலே போவாசுடைய கண்களிலே அவளுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த போவாஸ் ஒரு இரக்க சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 19:17 சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. யாருக்கு இறங்குறவன்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இங்கு போவாஸ் ஒரு இரக்கம் சோபம் இருந்தபடினாலே அந்த கதிர்களை என்ன செய்யாதீங்க? எடுக்காதீங்க. யார் எடுக்கணும்? ரூத்து எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்லி விட்டுவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 58:11 படிங்க பார்க்கலாம். மெய்யான நீதிமானுக்கு பலன் உண்டு என்று நியாயம் செய்கிற உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். அல்லேலூயா. மெய்யான நீதிமானுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறவர்? பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்யும்போது, உதவி செய்யும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? கட்டளை இடுவார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி. நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? ஆறுதல் சொல்லுகிறீர். உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றால் போதும். இப்போ உதவி செய்கிறது மட்டும் இல்லை, அவர் அடைக்கலத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அவளுக்கு இந்த போவாஸ் என்ன கொடுக்கிறார்? ஆறுதல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவர் ஒருவர் ஆறுதல் சொல்ல வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி, சத்தமாக சொல்லுங்க, புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது தான் நம்முடைய செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலன் அளிவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 12ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய சட்டையின்கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான். யாருடைய சட்டையின்கீழே? வந்த உனக்கு அவராலே பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. யாருடைய சட்டையின்கீழே வரணும்? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய சட்டையின்கீழே. யாத்திரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. யாத்திரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தமாக படிங்க. யாத்திரா 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கழுகுகள் சட்டையின் மேல் சுமந்து வந்தது போல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கர்த்தருடைய சட்டையின் மேலே என்ன செய்து வந்திருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். போவாஸ் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய சட்டையின்கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 57:1 சீக்கிரம் படிச்சிருங்க.
ஆ ஆ ஆ விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளை என்ன செய்வேன்? அடைக்கலம் போகுவேன். அல்லேலூயா. விக்கினங்கள், துன்பங்கள், வியாதிகள், உபத்திரங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் நீங்க மட்டும் உம்முடைய செட்டைகளை என்ன செய்வேன்? அடைக்கலம் புகுவேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய செட்டைகளை வந்துட்டா கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற மட்டும் இல்லை, எல்லா விக்கினங்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி நம்மை என்ன செய்வார்? விடுவிப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. சங்கீதம் 17:8 சீக்கிரம் படிச்சிருக்க பார்க்கலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் முடிச்சிட பாரு. 5 நிமிஷம். கண்மணியை போல காத்தருளும் மறைவாக உம்முடைய சிட்ட நிழலிலே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. உம்முடைய சட்டை நிழலிலே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. போவாஸ் சொல்லுகிற காரியம் என்ன? நீ கர்த்தருடைய சட்டை அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ன உண்டு? நிறைவான பலன். அப்போ சட்டைகளை வந்த நமக்கு பாதுகாப்பு, சட்டைகளை நமக்கு வந்த நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சிருக்காங்களா? சீக்கிரம் முடிச்சுடுவேன். படிங்க. சங்கீதம் 36:7. உமது கிருபை எவ்வளோ அருமையானது, உங்களுடைய சட்டை நிழலிலே வந்தடைவார்கள். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரிது, உங்களுடைய சட்டை நிழலில் வந்தடைவர்கள். சொல்லுங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். சட்டை நிழலில் வந்தடைவார். இப்போ சட்டை என்பது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. சட்டை என்பது என்னது? சத்தமா சொல்லுங்க. சட்டை என்பது என்னது? அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய சட்டை தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? வரும்போது கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 91:4 படிங்க. முடிச்சிட போகிறேன். சங்கீதம் 91:4. சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டைகளை அடைக்கலம் புகுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய சட்டைகளை அடைக்கலமாய் வருகிற நமக்கு வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து கர்த்தர் என்ன கொடுப்பார்? ஜெயம் தருவார். 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தொண்டையில் கேன்சர் வந்து அருமையான பிள்ளைகளுக்கு தெரியும். அருமையான பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறாங்க. ஆனால் 1 வருஷம் தான் கேரண்டி கொடுத்தாங்க. எத்தனை வருஷம்? 1 வருஷம். அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரியில். ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் 14 ஆண்டு முடிந்து 15வது ஆண்டு காலொடிய வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா போன திங்கக்கிழமை தான் எண்டாஸ்கோப்பு, ஸ்கேனு அதெல்லாம் எடுத்தேன். போன திங்கக்கிழமை எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்தால் போதும், அடுத்த வருஷம் செக்கப் வந்தால் போதும்னு சொல்லி அனுப்பிவிடுத்தாங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடி. அப்போது நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சட்டைகளை என்ன செய்யணும்? வரணும். நான் வருவது மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாரையும் கர்த்தருடைய சட்டைகளை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் முடிச்சிட போகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க முடிச்சிட போகிறேன். நீதிமொழிகள் 4:20. என் வார்த்தைகளை கவனி, வசனத்துக்கு உன் செவியை சாயி. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்து. வசனத்தை என்ன செய்யணுமா?
இருதயத்தில் செவியில் வசனத்தை கேட்கணும், இருதயத்தில் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய சட்டங்களை வந்த உனக்கு கர்த்தராலே எப்படி பலன் உண்டு? நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பாரார். கடைசி ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற அங்கிள் செய்து முடிப்பாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சட்டங்களை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சட்டையாகிய ஆலயத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்து வெற்றி வாய்ப்பு கொடுத்து உயர்த்தும். இன்றைக்காக போகிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்காக போகிற பிள்ளைகளுக்கு உழைத்து முன்னேற கிருபைதார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்க உதவி செய்யும். காணிக்க கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சாட்சி கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷ ஆசீர்வாதம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இன்னும் தொடர்ந்து பிள்ளைகளை தேவைகளை குறைவின்றி சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தெய்வீக சமாதானமும் அந்யோன்ய கிருபையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஆனால் இப்போ தான் கேட்குது அல்லேலூயா சத்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.